தேவனுடைய சித்தத்தினால, ஆவியானவருடைய தயவுனால, அவருடைய கிருபையினால, இன்னைக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை தியானிக்க போகிறோம். அதாவது வெளிப்படுத்தினல் விசேஷத்துல இருந்து. விசேஷித்தவனமாக இந்த வெளிப்படுத்தினல் விசேஷம் என்கிற அந்த காரியம் வரும்போது மாத்திரம் மிகுந்த எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் மிகவும் மிகவும் பயந்தேன். கர்த்தருக்கு, தேவனுக்கு நான் பயந்தேன். ஏன்னா இந்த வெளிப்படுத்தினல் விசேஷம் மாத்திரம் ஒரு தனித்துவமான ஒரு வல்லமை படைத்தது. அத உணர்ந்திருக்கிறேன். அந்த வெளிப்படுத்தினல் விசேஷம் புஸ்தகத்திற்கு ஒரு தனித்துவமான ஒரு வல்லமையானது இருக்கிறது. அது எதனால என்பதையும் நான் சொல்றேன். அத நான் உணர்ந்திருக்கிறேன். அது தனிப்பட்ட வகையில ஒரு விசேஷித்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை குறித்து, அந்த புஸ்தகத்திலே இதை கேட்கிறவர்களும் இதை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று அந்த புஸ்தகத்துக்கு விசேஷித்தவண்ணமாக ஆவியானவர் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த புஸ்தகத்தை, அந்த வெளிப்படுத்தினல் விசேஷம் புக்கை தியானிக்கிறதுல ஒரு தனித்துவமான ஆவியானவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஏன்னா அதில் வருகிற காரியங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டுன்னுவாங்க, வெளிப்படையானது, ஆவிக்குரியது. அநேக காரியங்கள், பெரும்பான்மையான முழுக்க முழுக்க இருக்க காரியங்கள் காணப்படாதவைகள். அப்படின்னா நம்மளுடைய இந்த சரீரத்துக்கும், இந்த சரீரத்துடைய அவயங்களுக்கும், இந்த புத்திக்கும் சாத்தியப்படாத, அதாவது எட்டாத இல்லை, சாத்தியமே ஆகாத, சாத்தியப்படாத காரியங்கள், நம்மளுடைய கண்களுக்கு சாத்தியப்படாத காரியங்கள், நம்மளுடைய சிந்தையில் சிந்திக்க முடியாத, சாத்தியப்படாத காரியங்கள் தான் அவைகள் எல்லாமே இருக்கு. முழுக்க 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 வெளிப்படையானது, டிரான்ஸ்பரண்ட். இதுதான் அந்த புக்கோட விசேஷித்த வண்ணம். அதாவது தேவாதி தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மணவாட்டி, ஒரு மணவாட்டியை குறித்ததான வெளிப்பாடுகள் நிறைந்த அந்த காரியம்தான் அந்த புஸ்தகம். ஒரு சில வசனங்களுக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து இதை பார்ப்போம். வெளிப்படுத்தினல் விசேஷம் 22:18 வசனம் 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு இருக்குது. அது என்ன வகையான எச்சரிப்புனா, நம்மளுடைய மொத்த ஜீவனுக்கே ஒரு எச்சரிப்பு. அதாவது அதை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தினல் விசேஷம் 22:18. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாய் எச்சரிக்கிறதாவது, தேவ ஆவியானவர் சாட்சியாக எச்சரிக்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியுது. ஏன்னா ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களில் அதோடு கூட தேவ ஆவியானவர் அருளப்பட்ட பிரகாரமாகவே இல்லாமல் வேறு எதையாகிலும் தன் சுய இஷ்டப்படியாக கூட்டி அதை உபதேசித்தாலும் போதித்தாலும் அதன்தான் சரின்னு சொன்னால் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற வாதையை அவன் மேலே தேவன் கூட்டுவார். இது சாட்சியான தேவ வசனம் எச்சரிக்கிற ஒரு காரியம். ஓகே, அடுத்தது, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து, பரிசுத்த நகரத்தில் இருந்தும், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இது எடுத்து போடுகிற ஒரு காரியம். பிரதானமாக அப்படி செய்கிற இந்த புஸ்தகத்தில் இருக்கிற தேவ ஆவியானவர் அவர் அருளப்பட்ட பிரகாரமாக கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களில் எதையாகிலும் உபதேசத்தின் மூலமாகவும் தன்னுடைய சுய விருப்பத்தின் மூலமாகவும் எவனாகிலும் எடுத்து போட்டா என்னென்னலாம் அவர் எச்சரிக்கிறார், என்னென்ன விளைவுகள் அவனுக்கு உண்டாகும் அந்த மனுஷனுக்கு. அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த பயமாக இருக்குது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு மட்டுமே தான்
நம்ம வந்து தியானிக்க முடியும். மிகுந்த எச்சரிப்போடு கூட தான் நம்ம வந்து தியானிக்க முடியும். சாதாரணமா விளையாட முடியாது. நம்மளுடைய சுய இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா, இந்த புஸ்தகத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டா, பரிசுத்த நகரத்திலிருந்தும், அதாவது ஜீவ புஸ்தகத்திலிருந்தும், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்து, ஜீவ புஸ்தகத்திலிருந்து, பரிசுத்த நகரத்திலிருந்து அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். என்ன ஒரு பயங்கரமான விஷயம்! ஜீவ புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 20:15 வாசிச்சோம்னா, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இந்த எச்சரிப்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அவனுடைய முழு வாழ்க்கையே க்ளோஸ், நித்திய வாழ்க்கையே நரகத்தில் அக்கினி கடலில் தள்ளப்படுது, எடுத்து போட்டா. அப்போ அந்த எடுத்து போடுகிற அந்த காரியம் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு தீவிரமானது. அந்த தப்பை ஒவ்வொரு மனுஷனும் செய்யவே கூடாது. அப்படிப்பட்ட விஷயம் அந்த எடுத்து போடுகிற இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் புஸ்தகத்தில் இருக்கிற காரியத்தை எடுத்து போடுகிற, அதாவது நம்மளுடைய இருதயத்தில், உபதேசத்தில், நம்ம நினைக்கிற இருதயத்தில் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தில் எடுத்து போடுகிற அந்த காரியம் அக்கினி கடலில் கொண்டு போய் நம்மளுடைய ஆத்மாவை இழக்க செய்து ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடுவேன்னு சொல்கிறாரு. அப்போனா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா அந்த அக்கினி கடலில் பங்கடைவது என்பது உறுதி என்கிற காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை, இவ்வளோ பெரிய எச்சரிப்பு வேத வசனம் அழகாக சொல்லுது. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்படி கிறிஸ்துவானவரை குமாரனுக்கு விரோதமாக ஏதாவது பேசினால் அது மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் மன்னிக்கப்படாது இம்மையிலும் மறுமையிலும். வசனம் நம்மளை எச்சரிக்குது. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். எடுத்து போடுகிற அந்த காரியம் நம்ம அந்த வாழ்நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நம்மளுடைய பார்வையிலேயே நீங்களும் சரி நானும் சரி அறிந்தோ அறியாமலோ மற்றவர்களுடைய, அதாவது மாயமாலமான இந்த சபைகள் ஏகப்பட்டது இருக்குது இந்த உலகத்தில். இந்த மாயமான சபைகளில் இருக்கிற மாயமான போதகர்களுடைய உபதேசத்தை கேட்டு நம்மளை அறிந்தும் அறியாமலும் அநேகர் இந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஆவியானவர் அருளப்பட்டதான சத்தியத்தை இருதயத்தின்படி அக்செப்ட் பண்ணாமல் அதை எடுத்து போட்டுட்டு மற்றவைகள் தான் அப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னா, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எதையாகிலும் எடுத்து போட்டால் அப்படிங்கிற காரியம் இருக்குது. அந்த காரியங்கள் பல இருக்குது. பிரதானமான காரியங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த பிரதானமான காரியங்களில் உதாரணத்துக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த புஸ்தகம் முழுவதுமே தேவனுடைய நியாய தீர்ப்பு. இந்த உலகத்துக்கு எப்படி அவர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வராரு என்கிற காரியங்கள், நித்தியத்தினுடைய நியாய தீர்ப்பு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நரகத்தில் இரவும் பகலும் வாதிக்கப்படுறதை சொல்லியிருக்கு. இது ஒரு அருளப்பட்டது, ஆவியானவரால் அருளப்பட்டது. நரகம் இல்லை, நரகத்திலே அப்படி போனால் நித்தியமாக என்றென்றும் இரவு தொடர்ந்தெல்லாம் வாதிப்பு கிடையாது, உடனே செத்து போயிடுவாங்க. இப்படி உபதேசத்தினால எடுத்து போடுறாங்க நிறையா பேர். இது ஒரு காரியம் இருக்குது. இந்த மாதிரி பல காரியங்கள் இருக்குது. ஆனால் இதை பற்றி நான் பேச போவதில்லை. இன்னொரு பிரதானமான ஒரு சத்தியத்தை தான் இந்த நாளில் நான் வந்து ஆவியானவருடைய ஒரு தயவுனால் நான் வந்து பேச போகிறேன். அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தையும் நான் வந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது.
ஆவியானவர் அழகா சொல்றாரு. இந்த இடத்துல பாக்கியவான்கள் அப்படி என்கிற ஒரு காரியம் வருது. இந்த பாக்கியவான்கள் தான் இந்த பாக்கியம் தான் இருக்கிறதுலேயே பிரதானமா மோஸ்ட் லெவல் உச்சகட்ட அளவு பாக்கியவான காட்டுகிறதா இருக்குது. இந்த வேதாகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அநேக பாக்கியவான்கள் வரும். இந்த உலகத்தின் பிரகாரம் நிறைய பாக்கியவான்கள் பாக்கியவான் வரும். ஆனால் இவை எல்லாவற்றிலையும் எது அதிகமான பாக்கியம் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு காரியம்தான். ஏன் இது உச்சகட்ட அளவுனா, இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பாக்கியவான் தான் அவருடைய மனவாட்டியாக ஆகிற ஒரு தகுதி. அவருடைய மனவாட்டியாக, நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் மனவாட்டியாக ஆகிறது கிடையாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒன்றுமே செய்யாமல் தன்னுடைய இஷ்டப்போக்குக்கு வாழ்ந்து, இல்லை நல்ல ஐஸ்வர்யத்தில் மறிக்கிற ஒரு காரியம், நல்லா சுகபோகமாக வாழ்ந்துட்டு கிறிஸ்துவுக்குள்ளே தான் கிறிஸ்துவின் காரியங்களை செய்து மறிக்கிற காரியம், எல்லாரும் மனவாட்டியாக ஆகிறது இல்லை. இந்த இடத்துல பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக ஆகிற உச்சகட்ட பதவி. பரலோகத்தில் அநேக ஸ்தானங்கள் இருக்குது, வெவ்வேறான ஸ்தானங்கள் இருக்குது. சாதாரண ஒரு பரலோகத்தில் சிறியவனும் இருக்கிறான், பரலோகத்தில் பெரியவனும் இருக்கிறான். பரலோகத்தில் சிறிய ஸ்தானமும் இருக்குது, பரலோகத்தில் பெரிய ஸ்தானமும் இருக்குது. அவருடைய சிங்காசனத்தையே அவர் தருவன் சொல்லியிருக்காரு. அந்த சிங்காசனத்தை பெறுகிற ஸ்தானம் என்பது மிகப்பெரிய ஸ்தானம். மனவாட்டிக்கு தான் அந்த ஸ்தானத்தை அவர் கொடுப்பாரு. அதுலேயும் இந்த மனவாட்டி என்கிற அந்த ஸ்தானம் தான் எல்லா ஸ்தானங்களையும் காட்டிலும் மகா மகிமையும் ஐஸ்வர்யமும் பரலோகத்தில் மிகப்பெரிய உயர்வும் ஒரு ஸ்தானங்கள். அந்த மகா பெரிய ஸ்தானத்தை அடையணும்னா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்ட வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கொள்ளுகிறவர்களும் தான் இந்த பெரிய மகா பெரிய பாக்கியமாகிய அந்த மனவாட்டிக்குரிய ஸ்தானத்தை அடைகிறார்களே அன்றி கை கொள்ளாதவர்கள் அல்ல. அப்போ கை கொள்ளுகிற அந்த காரியங்களும் பல இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் அதில் குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த நாளில் நான் பேச போகிறேன். அந்த விஷயந்தான் இதுக்கு முன்பாக ஒரு வசனம், சாட்சியாக எச்சரிக்கிறதாவது எவைகளாகிலும் எடுத்து போட்டால் அப்படி என்கிற அந்த காரியமும் இந்த காரியமும் ஒன்று தான். எதை எடுத்து போட்டுட்டாங்க இந்த காலகட்டத்தில், எதை கை கொள்ள தவறிட்டாங்க அப்படி என்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, நாம் எதை எடுத்து போடக்கூடாது, எதை குறிப்பாக கை கொள்ளணும், பிரதானமாக கை கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்படி என்பதை பார்க்க போகிறோம். அந்த காரியம் நம்மளை அவருடைய மனவாட்டியாக மாற்றும், நம்மளுடைய பரலோகத்தில் மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போகும். நான் இந்த செய்தி எல்லாருக்கும் கிடையாது. பரலோகத்தில் மிகப்பெரிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன், மேலான ஸ்தானத்தை, நான் பரலோகத்தில் பெரியவனாக இருக்க விரும்புகிறேன். அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களை போல பெரியவர்களாக இருக்க வாஞ்சிக்கிறேன். நான் சாதாரணமாக பரலோகத்தில் புதிய எருசலேமுக்குள்ளே கூட போக தகுதி இல்லாத நிலைமைக்கு கீழானவனாக சிறியவனாக நான் இருக்க விரும்பலை அப்படி நினைக்கிறவங்களுக்கு தான், ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த செய்தி ஆவியானவர் தந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கை கொள்ளுதல். எதை நம்ம கை கொள்ளணும், இந்த புஸ்தகத்தில் என்ன காரியம் எழுதப்பட்டிருக்கு அப்படி என்கிற ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பிரதானமாக நிறையா காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரே ஒரு காரியத்தை குறித்து நான் ஆழமாக இந்த ஒரு சத்தியத்திற்குள்ளே போக வாஞ்சிக்கிறேன். இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுக்க 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 7 சபைகள் 7 பூரணங்களை குறித்து தன்னுடைய மனவாட்டிக்கு அவர் எச்சரித்து
தவறுகளை சரி செய்து தன்னுடைய மனவாட்டிக்கு தேவையான தகுதி பூரணத்துக்கு கொண்டு வரதை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியங்கள், அந்த காரியங்கள் அனைத்துமே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்று தான் வரும். ஆவியானவர் தான் பிரதானமாக அந்த காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்குது. அந்த 7 காரியங்களையும் 7 சபைக்கு சொல்லப்பட்ட காரியங்களையும் ஒருவன் கை கொள்ளும்போது அவருடைய மனவாட்டியாக மாறுகிறான். அந்த 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்களை ஒன்றில் தவறும்போது அவன் மனவாட்டிக்குரிய அந்த ஸ்தானத்தை இழந்து போகிறான். இழந்து போகிறதுனால அவனுக்கு பரலோகம் இல்லை அப்படின்லாம் கிடையாது. அவருடைய மனவாட்டியாக மாற முடியாது. அதுதான். அதுலேயும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கிற சபைகளை போல இருக்கிற ஒரு சபையும் கூட அவருடைய மனவாட்டியாக மாறாது. அதுக்கு எவ்வளவோ பேர் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி நிருபத்தில் இருந்து தான், அந்த விதையிலிருந்து தான் கிறிஸ்தவமே வந்தது. ஏன்னா யோவானில் 12ஆம் அதிகாரத்தில் அவர் மெய்யாகவேன்ட்டு ஒரு காரியத்தை அழுத்தமாக சொல்கிறார். யோவான் 12:24 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனும் அதை நித்திய ஜீவகாலமாய் பெற்றுக்கொள்வான். என்ன அற்புதமாக மெய்யாகவேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? சத்தியம் இது. ஏன்னா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் மட்டும்தான் பலனை கொடுக்கும். அப்படி தான் அவர் மரித்தார். கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து செத்துது. அவருடைய சீஷர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தாங்க, இரத்த சாட்சியாக மரித்தாங்க. அதுக்கு பின் வந்த 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணாங்க? அவ்விதமே தங்களுடைய உண்மையை நிரூபித்து காமிச்சாங்க. அதை தான் அவர் அந்த விதையை தான் பயன்படுத்தினார். அந்த விதை பயன்பட்டதுனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் கிறிஸ்தவமே இருக்குது. இதுதான் சத்தியம். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு உண்மை, கிறிஸ்தவத்தினுடைய ஒரு உண்மை தன்மை. இவ்விதமாக தான் இப்படிப்பட்டவங்க தான் அவருடைய மனவாட்டி கை கொள்ளுகிறவர்கள், இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்கள் என்று அர்த்தம். மேலும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தம் எரியிற கடலிலே தள்ளப்பட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். அது ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் வரணும்னா அதுக்கு என்ன வழி என்கிற ஒரு காரியத்தை பிலிப்பியர் 4:2-3 சொல்லுது. என்னன்னா அங்கே 2 பேர் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் இடம் பெறுது. ஆவியானவர் சொல்லுகிறார். அவங்க ஏன்னா எயோத்தியாளுக்கும் சித்தியலாவுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அவங்க 2 பேர். அவங்க அந்த 2-3 சொல்லுகிறது. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அதாவது சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டதுனால ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் இருக்குது. அப்போ சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் வருதுன்னா எவ்வித பிரயாசமாக அது இருக்கும் அப்படி என்கிற இந்த வேதாகமே தெளிவாக அப்போஸ்தலர்களில் சொல்லப்பட்டிருக்கு. பவுலை குறித்து சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்ட ஒரு மனுஷன், அந்த மனுஷன் எவ்விதமாக பிரயாசப்பட்டார் என்கிற ஒரு காரியம் தெளிவாக அப்போஸ்தலர்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சுவிசேஷத்தை புறஜாதியாருக்கு அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் தன் ஜீவனை வெறுத்து தனக்கு லாபமாக இருந்தவைகளை நஷ்டம் என்று எண்ணி விட்டுட்டு தான்
அந்த சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டதும் இல்லை, அவருடைய ஓட்டமும் இதோ என்னுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படி என்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக போனார். அந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருந்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிரயாசம் எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு பார்க்குறோன்னா 2 கொரிந்தியர் 4:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எங்களுடைய சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம். எப்படி? சாவுக்கு ஏதுவான எங்கள் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். உயிரோடு இருக்கிற நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். ஏன்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாவுக்கு ஏதுவான எங்கள் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு, அதாவது ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் வரும்படிக்கு, நாங்கள் ஜீவனை அடையும்படிக்கு அவர் நிமித்தம் நாங்கள் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. இந்த வார்த்தை மிகவும் மிகவும் அவசியம். இப்படி கோதுமை மணியானது செத்து தான் அந்த சுவிசேஷத்தில் விஷயத்தில் பிரயாசப்பட்ட பவுலானவர் எவ்வித பிரயாசமாக இருந்ததுன்னா தன் ஜீவனை வெறுத்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு சுவிசேஷத்தை நிறைவேற்றியதுனால தான் ஜீவனானது நம்மளிடத்தில், அதாவது மரணம் கோதுமை மணி இறந்தாங்க, செத்தாங்க, மரணமானது அவங்களிடத்துல கிரியை செஞ்சிச்சு, ஜீவனானது நம்மளிடத்துல கிரியை செஞ்சிட்ருக்கு. நாம் அந்த சுவிசேஷத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் அதன் மூலம் கிடைக்கிற கிருபை வரங்களையும் நாம் இன்றைக்கு அனுபவிச்சிட்ருக்கோம். இதுதான் உண்மை. இப்படி இருக்க அவங்க மரித்ததுனால நம்ம அவங்களிடத்துல மரணம் கிரியை செஞ்சதுனால ஆதி அப்போஸ்தலர்களிடத்துல ஆதி கிறிஸ்தவரிடத்துல பாடுபட்டு எவ்வளோ பேர் மிஷினரிஸ் எல்லாம் மரித்ததுனால அவங்களிடத்துல மரணமானது கிரியை செஞ்சதுனால இன்றைக்கு நம்ம இடத்துல ஜீவன் கிரியை செஞ்சிட்ருக்கு. அந்த ஜீவனை நம்ம வச்சுக்கிட்டு நல்ல ஐஸ்வர்யமாக ரிச்சஸ்டாக வாழ்ந்தால்தான் அதுதான் உண்மையான கிறிஸ்தவத்தின் தகுதி. அப்படி இருக்க தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. மற்றபடி நம்ம பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எதுக்கு அப்படின்னு போதிக்கிறது எவ்வளவு கேவலமாக இருக்கும், எவ்வளவு தண்டனைக்குரியதாக இருக்கும். அப்படி தான் எடுத்து போடுதல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த காரியம் அக்கினி கடலுக்கு கொண்டு போய் விடும். ஜீவ புஸ்தகத்திலிருந்தே அவனுடைய நாமத்தை நான் எடுத்துடுவேன், பரிசுத்த நகரத்திலிருந்து அவன் நாமத்தை எடுத்துடுவேன் சொன்னார்ல. இதுதான் எப்படின்னா இந்த ஒரு காரியத்தை எடுத்து போடுகிற உபதேசம், அதாவது செழிப்பின் உபதேசம், இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவனோடு கூட பாடுபடுகிற சிலுவையை சுமக்கிற உபதேசம், அதை நம்மளுடைய இருதயத்தில் ஈராதபடிக்கு பிசாசு வஞ்சகமாக இந்த உலகத்தில், இந்த மாயமானமான உலகத்தில் நிறைந்திருக்கிற மாயமானமான போதகர்கள், பண ஆசை உள்ள போதகர்கள், தங்கள் சுய இச்சையின்படி நடக்கிற போதகர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளமாக, கள்ளத்தீர்க்கதரிசிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம், அவங்களெல்லாம் வச்சு அழகாக நம்ம நம்மளுடைய ஒரு லைஃப் ஒரு வழியை காண்பிக்கிறாங்க பார்த்தீங்களா. இப்படி தான் வாழணும், இப்படி தான் நம்ம கிறிஸ்தவன்னா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒரு ரிச்சஸ்டாக இருக்கணும். அதை பார்த்து தான் ஒருத்தன் நம்ம இடத்துல கிறிஸ்தவத்துக்கு வந்தால் அதிகமான நல்லா இருக்கலாம், வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த வழிகளில் பிசாசான நடக்க வைக்கிறான் பார்த்தீங்களா. அதன் மூலம் நம்மளோட இருதயத்தில் இருந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தன்னுடைய மனவாட்டிக்குரிய தகுதியை குறித்து சொன்ன அந்த உபதேசத்தை எடுத்து போடுறோம் பார்த்தீங்களா. அதனுடைய விளைவு தான் அக்கினி கடல். ஜீவ புஸ்தகத்திலேருந்து பேர் போகுது.
அழகாக ஒரு காரியத்தை நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். ஜீவ புஸ்தகம்னா ஜீவன் புஸ்தகம், அதுக்கு ஆப்போசிட் மரணம். செத்த மரணத்தை நம்ம அனுபவிச்சா மட்டும்தான் ஜீவ புஸ்தகத்திலே பேர் வரும். அதுவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மரிச்சா மட்டும்தான் ஜீவனை அடைய முடியும். அழகாக அவர் சொல்லிட்டாரு, மெய்யாகவே மெய்யாகவே இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனை இழக்கிறவன், அவர் நிமித்தம் வெறுக்கிறவன், அவன்தான் ஜீவன். அதாவது மறைக்கணும், அப்புறம்தான் ஜீவன். அவரை அடைந்தது போல அவர் எப்படி மரிச்சாரோ தேவ சித்தத்தை செஞ்சு அப்புறம் ஜீவன் அடைஞ்சார், அது மாதிரி தான், அதே பேட்டர்ன் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறவங்க தான் அந்த ஜீவனை அடைய முடியும். எக்ஸாம்பிள், அப்போஸ்தலர் 20:23 இந்த நமக்கு உதாரணமாக தான் இந்த வேதத்தினுடைய வசனங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி யோசிக்கணும், எப்படி நடக்கணுங்கிற எச்சரிப்பு வழியை தான் இந்த வேதம் காமிக்குது. ஆவியானவர் சொல்லுகிறாரு. அப்படி உதாரணமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வசனம் பவுலானவர் அன்றைக்கு என்ன சொல்கிறாரு? அப்போஸ்தலர் 20:23 என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்ட்டு பவுலானவர் சொல்கிறாரு. நமக்கெல்லாம் முன்னோடி, நம்ம அவங்கள பார்த்து நடக்க வேண்டிய கடமை இருக்குது. இதுதான் ஆவியானவருடைய சித்தம். இவைகளுக்கு விரோதமாக போதிக்கிறவன் தான் ஆவியானவருக்கு விரோதமான தூஷிக்கிறவன் அப்படி என்கிற காரியம். அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அந்த காரியத்தை தாராளமாக இந்த காலத்தில் கொஞ்சம் கூட பயமே இன்றி தேவனுக்கு பயப்படாமல் செஞ்சிட்ருக்குறாங்க. இதுதான் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம். மறுபடியும் அப்போஸ்தலர் 21:13 நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். பவுல் சொல்கிற வாக்கு மூலம். அப்போ அவருக்குள்ளே இருக்கிற வாஞ்சையை பாருங்கள், அவருக்குள்ளே இருக்கிற அர்ப்பணிப்பை பாருங்கள். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும் என்பது அவருடைய சித்தம். அதற்கு அந்த வழியில் போகிற காரியத்தை பாருங்கள். கேட்டுக்கு போகிற வழி விரிவும் விசாலமாக இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவங்க சிலர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது இதுதான் அந்த வழி. கண்டுபிடிக்கிற அந்த அனுபவம். நான் இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தம், ரெடி. அப்படி மரிப்பதற்கு ரெடி, ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய இருதயம் இருக்குதா? நமக்கு இருக்குதா? உங்களுக்கு இருக்குதா? இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட உபதேசம் இருக்குதா? அப்படி ஆயத்தம், ரெடின்னு சொல்லுகிற அந்த அளவுக்கான எரிகிற அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க தான் அவருடைய மனவாட்டியாக எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. வெளிப்பட்ட விசேஷம் என்ன சொல்லுது? 7 பொன் குத்து விளக்குகள், அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் மத்தியில் உலாவுகிறவர். அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அந்த 7 சபையாகிய மனவாட்டிகளாம். குத்து விளக்குலேருந்து எரியணும். அந்த எரிகிறதுனா இதுதான், எப்பொழுதும் நான் ரெடி, அவருக்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை அப்படின்னா அதுவும் தவறான ஒரு உபதேசம். 1 யோவான் 3:16 சொல்கிறது, அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். சகோதரருக்காக உயிரை ஜீவனை கொடுக்க நமக்கு கடனாளிகளாக நாம் இருக்கிறோம். நமக்கு அந்த கடன் இருக்குது அப்படின்ட்டு ஆவியானவர் சொல்லுகிறார். நாம் சகோதரருக்காக மரிக்க நமக்கு கடன் இருக்குது.
அதாவது சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டால் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் வந்துச்சு. சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்பட்டதற்காக. ஆனால் நமக்கும் நம்ம கடன் வச்சுருக்கோம். சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க நம்மளிடத்துல கடன் இருக்குது. ஆனால் சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுவதற்கு நாம் வரும்பொழுது என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோன்னா, நானும் அநேக சுவிசேஷ பிரயாணங்களை மேற்கொண்டு இருக்கிறேன். அநேகர் கூட சுவிசேஷத்தை அறிவிக்க போயிருக்கேன். ஆனால் நான் அறிவிக்க போகும் பொழுது இதை ஆயத்தம் பண்ணுகிறவங்க எல்லாரும் முதல் கண்ணோட்டமாக இருக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் நம்ம போயிட்டு பத்திரமா திரும்ப வர முடியுமா, அதற்கான என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா கேன்சல். அது பிரயோஜனமே இல்லை, அதுக்கு செய்யாமையே இருக்கலாம். சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுறதுனா என்ன என்பதை அழகாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய மிஷனரி பிரயாணம் நமக்கு சொல்லி கொடுக்குது. தன் ஜீவனை வெறுத்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதாவது அவர் சொல்லும் பொழுது எங்கள் பலத்திற்கும் மிஞ்சின பலன் மரிப்போம் என்று நாங்கள் இருந்தோம். அவ்விதமான ஒரு எங்கள் பலத்திற்கும் மிஞ்சின உபத்திரம் எங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் போகாமல் இருந்திருக்கலாமே. யோசிச்சு நமக்கு இந்த ஒரு ஆபத்து வருது, அதனால் கேன்சல் பண்ணிடலாம், நம்ம பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வர மாதிரி இருந்தால் அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யலாம், இல்லைனா கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணலையே அவங்க. ஏன்னா வசனம் அப்படி சொல்லலையே. வசனம் அதுதான் சொல்லுது. அவர் சொல்கிறாரு, என்னுடைய நான் மரணிக்கவும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரே. என் பிராணனே நான் பொருட்டென்று என் அருமையாக எண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரே. அவ்விதமாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தானே அவங்க போனாங்க. அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு போகும்போது தானே அந்த இடத்துல எழுப்புதலே வரும், அந்த இடத்துல கிரியையே நடப்பிக்க முடியும். அப்படி தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதுதான் சரியான ஒரு வழிமுறையும் கூட. இப்படி இல்லாமல் தங்கள் இஷ்டப்படி வேதம் சொல்லுகிறபடி இல்லாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு காரியமாக இல்லாமல், ஆனாலும் இல்லை குள்ளீரும் இல்லாமல் அப்படியே வெதுப்பாக இருந்து செய்கிற காரியம்தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதுதான் பார்க்க முடியுது. அப்படின்னா நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மறிக்க வேண்டிய கடன் இருக்குது, அவசியம் இருக்குது. அதற்கு நம்மளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி ஆயத்தப்படுத்தி எரிய வைக்கிற அந்த காரியம்தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். உயர்ந்த ஸ்தானமாகிய அவருடைய மனவாட்டியாக மாறுவதற்கு நாம் கை கொண்டு பாக்கியவான்களாக ஆக வேண்டிய ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிற இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நான் வாசிக்க போகிறேன். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது. மரித்திருந்து பிழைத்தவர், அதாவது கிறிஸ்துவை போல கிறிஸ்து மரித்திருந்து பிழைத்திருக்கிறார். அதுபோல அவருடைய மனவாட்டியாக மாறக்கூடிய நாமும் அவரை போல மரித்திருந்து பிழைக்கிற அந்த பிழைப்பு தான் அவருடைய நித்திய ராஜ்யத்தில் பரலோகத்தில் மனவாட்டியாக மேலான ஸ்தானத்தில் பிழைத்திருக்கிறது அப்படி என்கிற அர்த்தம். அதாவது 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்த வெல்லவனும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அதாவது தன்னுடைய மனவாட்டி கிட்ட அவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், அதை கை கொள்ளுகிறது என்னன்னா மரண பரியந்தமும் உண்மையாயிரு. எனக்கு மரண பரியந்தமும் உண்மையாயிரு. அதாவது 10 நாள் உங்களுக்கு காவல் இருக்கு, காவலில் போடுவான் உங்களை சோதிக்கும்படிக்கு. அந்த சோதனை என்னன்னா
அந்த மேலான பாக்கியத்தை நீ அடையறதுக்கு தகுதி உள்ளவனா என்கிறத காட்டும்படிக்கு பிசாசானவனை நான் சோதிக்க அனுமதிப்பேன். அதில் நீ மரண பரியந்தமும் அதில் நீ உண்மையாக இருந்து நிரூபிக்கும்போது நீ கை கொண்ட இந்த வசனங்களை கை கொண்ட அதனால் நீ பாக்கியவான், மேலான மனவாட்டிக்குரிய பாக்கியவான் அப்படி என்கிற அந்த காரியத்தை இந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஜீவ கிரீடம் ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும். ஜீவனுக்கு ஆப்போசிட் எது? மரணம். நம்ம ஜீவன் அடையணும்னா மரணத்தை சந்திச்சு ஆகணும். அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற ஒரு விசேஷித்த காரியம். மரித்திருந்து பிழைத்திருக்கிறவர் சொல்லுகிறதாவது, அவர் நமக்கு எஜமானன், அவர் எஜமானனை விட நம்ம பெரியவங்க இல்லை அப்படின்னு தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது. அவர் மரித்தால் அவரோடு கூட மரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அப்படி மரித்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்ல மிகவும் வாஞ்சிக்கிறேன். தலையாகிய இந்த கிறிஸ்தவத்துக்கு தலையாய் இருக்கக்கூடிய கிறிஸ்து மரித்தார், பாடுபட்டு என்ன பண்ணார்? மரித்து தான் அந்த மேலான பிதாவின் வலது பார்சத்தில் போகக்கூடிய அந்த பிதாவின் சிங்காசனத்துக்கு போகக்கூடியதான மேலான ஸ்தானத்தை அவர் கிரியை மூலமாக அவர் ஒரு பிரயாசப்பட்டு தான், ஒரு விலை கொடுத்து தான் அந்த காரியத்துக்குள்ளாக அவர் அடைஞ்சார். அதுபோல் அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்களும், ஏதாவது இந்த கிறிஸ்தவம் என்பது தலையாகிய கிறிஸ்து, அவருடைய அப்போஸ்தலர்கள், அவருடைய சீஷர்கள், இவர்கள் தான், அவர்கள் மூலம்தான் தோன்றியது. அவர்கள் எல்லாருமே இரத்த சாட்சியாக மரித்து தான், அதாவது சாத்தானுக்கு அவர் அனுமதிச்சார். அவங்க எல்லாரும் அதில் முடிவு பரியந்தமும் உண்மையாக இருந்து தான் அவங்க தங்களுடைய ஓட்டத்தை ஜெயமாக முடித்தாங்க என்பதை நாம் அறிவோம். அதை தான் அவர் பயன்படுத்தினார் இந்த கிறிஸ்தவம் வளருவதற்கு அப்படி என்பதை நாம் அறிவோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அழகாக அந்த வசனத்தில் சிமிர்னா சபைக்கு சொல்கிறாரு, இரண்டாம் மரணம் அவனுக்கு கிடையாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காது உள்ளவன் கேட்க கடவன். அவர் சபைக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன? முடிவு பரியந்தமும் உண்மையாக இரு. எதில்? உன்னுடைய மரணத்தில். ஏன்னா கிறிஸ்துவானவர் தன்னுடைய நாவினாலேயே சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, பிரதானமாக அவர் அவருடைய வாழ்நாட்களில் சொன்ன ஒரு காரியம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தன் ஜீவனை வெறுக்கிறவன், இவ்வுலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்வான். இந்த மறுபடியும் பெற்றுக்கொள்வானா அவன் இரண்டாம் மரணத்தினால சேதப்படுவதில்லை. ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய பெயர் வரும். மறுபடியும் பெற்றுக்கொள்வான், தன் ஜீவனை காக்குறான். இதுதான் அவர் பிரதானமாக வாழ்நாளில், அவர் வாழ்ந்த நாட்களில் சொன்ன ஒரு சத்தியமாக இருக்குது. மேலும் இந்த வெளிப்படுத்தினல் விசேஷத்தில் 2:13 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்திப்பா என்கிற ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயினாலேயே அவரை பற்றி 2ஆம் வசனம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா அப்படி என்று தான் அந்த அந்திப்பாவை பற்றி அவர் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய நாவினாலே அந்த ஒரு மனிதனை குறித்து சொன்ன சாட்சி, எனக்கு உண்மையுள்ள சாட்சி அந்திப்பா அப்படின்னு சொல்கிறார். என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்த ஒரு மனுஷன் கொல்லப்படுவதற்கு அந்நாட்களிலே அந்த இயேசு கிறிஸ்துவானர் தனக்கு உண்மையாக இருக்கிறானே, அவனை கொல்லப்படுவதற்கு சாத்தானுக்கு
அனுமதிச்சார். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அந்த அந்திப்பா என்கிற அந்த மனுஷன் கொல்லப்பட்ட அந்த வகையை வந்து இந்த பைபிளில் இல்லைனாலும் வரலாற்றில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுக்கான எப்படி என்ன வகை என்ன வழிமுறை என்கிற அந்த காரியம் வெளிப்படுது. அதாவது ஒரு மாடு மாதிரி இருக்கிறதான வெண்கலம் இரும்பு போன்ற ஒரு மாடு மாதிரி இருக்கிற ஒரு இரும்புக்குள்ளாக ஒரு மனுஷனை கிடத்திட்டு அந்த மாடு கடியில் வந்து நெருப்பை வந்து வைப்பாங்களாம். அந்த பிராஸ் வந்து சூடேறி உள்ளே இருக்கிறவன் வெந்து சாகணும். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வழிமுறை தான் அந்திப்பா என்கிற அந்த மனுஷன் வந்து அடைஞ்சாரு என்று வரலாறு சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்குள்ளாக செல்லும்படிக்கு இயேசு கிறிஸ்துவானவர் தனக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிற ஒரு மனுஷன் செல்லவதை அனுமதிச்சாரு. ஏன்னா அவர் அவ்விதமான ஒரு கொடூரமான மரணத்துக்குள்ளாக தான் சென்று ஜெயம் பெற்றாரு. அப்படி இருக்கும்போது தன்னை போலவே தன்னுடைய சீஷனும் தன்னுடைய மனவாட்டியும் அவ்விதமான அன்பு கூறுதல், அவ்விதமான உண்மை, அவ்விதமான அந்த உண்மை உள்ள சாட்சி, உண்மை எதில் வைராக்கியத்தில், விசுவாசத்தில், அன்பில் இருக்கணும் அப்படி என்கிறத சோதித்து பார்க்கிறவராக இருக்கிறாரு. அதில் அந்த அந்திப்பாஸ்ங்கிற அந்த மனுஷனும் ஆதி கிறிஸ்தவ அந்த வாழ்நாட்களில் அநேகமாயிரம் பேர் வந்து உண்மையாக இருந்து தங்களுடைய உண்மை உள்ள சாட்சியை நிரூபித்து காமிச்சாங்க. எப்படி நிரூபித்து காமிச்சாங்கன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே சோதிக்கப்படும்படிக்கு சாத்தானுக்கு அவர் அனுமதி கொடுக்குறாரு. அப்படி மரணமே அவங்களுக்கு வந்து வரும்பொழுது அவங்க அந்த மரணத்தில் மரித்து, ஆனால் அவர் தன்னுடைய எஜமானன் மரித்தார். எஜமானனை விட நாங்கள் பெரியவங்க இல்லை, எங்கள் எஜமானனுக்கே அப்படின்னா நாங்கள் எவ்விதம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் உண்மையை வந்து தங்களுடைய மரணத்தினால நிரூபித்து காமிச்சாங்க. இப்படிப்பட்டவங்க தான் அவருடைய மனவாட்டியாக ஆக முடியுமே தவிர, இந்த உலகத்தில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது சொகுசு, ஆடம்பரம், அதுதான் கிறிஸ்துவுக்கு தகுதின்னு வேற போதிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படி அவங்க தான் வந்து உண்மையாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு போதிக்கிறாங்க பார்த்தீங்களா. மாயக்காரங்க. அவங்கள மாதிரி அவங்களுடைய உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் ஆடம்பரமாக நம்ம வந்து வாழணும், ஆடம்பரமாக இருக்கணும், அதுதான் கிறிஸ்தவத்துக்கு தகுதி. நாளைக்கு ஒருத்தர் நம்மளை பார்க்கணுன்னா நம்ம வந்து எப்படி இருக்கணும், நம்ம அப்படியே ரிச்சாக இருக்கிறத பார்த்து தான் இன்னொருத்தர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு கேவலமான உபதேசத்தை போதிக்கிறாங்க பார்த்தீங்களா. நிக்கோலாய் மதஸ்தரை போன்று இந்த மாதிரி வஞ்சகமான உபதேசங்கள்லாம் பரலோகத்துக்குள்ளே போக விடாது, மனவாட்டியாக ஆவது இல்லை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கவங்க வந்து மனவாட்டியாக மாறுவதில்லை. ஏன்னா இந்த வசனம் அழகாக சொல்லுது, அவர் வந்து எஜமானன், அவரை பின்பற்றி அவரை போல நடக்கிற, அதாவது அவர் சிறியவராக தான் இந்த பூமியில் இருந்தார், நாமளும் அவர் எஜமானன், நாம் சிறியவர்களாக இருக்கணும், சிறியவர்கள் என்று தான் அவர் நம்மளை அழைச்சிருக்காரு. மத்தேயுவில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அவருடைய சீஷர்களை அவர் குறித்து சொல்லும்போது, இந்த சிறியவர்களுக்கு எதை ஒருவன் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் சிறியவர்கள் என்று தான் அடையாளப்படுத்துகிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் அந்த சீஷர்கள் எல்லாருக்கும் அவர் கட்டளையிடுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் வாரினால் அடிக்கப்படுவீங்க, நீங்கள் கொல்லப்படுவீங்க, நீங்கள் வந்து நான் எஜமானன், என்னை போல தான் நீங்கள் வந்து இந்த பூமியில் இருக்கணும் அப்படி என்கிற ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அத்தனை சீஷர்களுமே இரத்த சாட்சியாக தான் மரித்தாங்க. ஒவ்வொருத்தருடைய மரணத்தையும் எடுத்து பார்க்கும்போது மிகவும் கொடூரமான ஒரு மரணத்துக்குள்ளாக தான் ஆனாங்க. அவரை போல
ஏன்னா அவர் மரிச்சார், எஜமானனே மரிச்சார், நாங்களாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மரிச்சாங்க. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் அந்த எடுத்து போடுகிற ஒரு காரியம் இரத்த சாட்சியாக மரிக்கிற உபதேசத்தை எடுத்து போடுகிற விஷயந்தான் ஒரு காரியமாக இந்த நாளிலே நம்ம வந்து பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற சபைகளும் சரி, ஒவ்வொரு மனுஷனும் சரி, தன்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் சரி, அவருக்கென்று மரிக்கிற அந்த காரியத்தை எடுத்து போட்டுட்டான். தன்னுடைய இருதயத்திலேருந்து எடுத்து போடுகிற காரியம் இயல்பாகவே நடக்கிறது. சபைகளுக்கும் அப்படி தான் இருக்குது. இதுதான் இன்றைய நாளில் ஆவியானவர் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பாக்கியவானாக இருக்கணும்னா, மேலான ஸ்தானத்தை, பரலோகத்திலே உச்சகட்ட ஸ்தானத்தை அடையணும்னா சும்மா அடைஞ்சிட முடியாது. அதற்கான கிரயத்தை கொடுத்துட்டு தான் அடைய முடியும். அப்படி தான் அவர் போலவே அவருக்காக, அவர் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது போல இரத்த சாட்சியாக மரிக்க, அவருடைய நாமத்திற்காக மரிக்கவும் நான் தயார் என்று சொல்லுகிற அந்த இருதயத்தின் விசுவாசமும் அதனுடைய கிரியையும் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் சொல்லுகிற ஒரு அநேக உபதேசங்களில், பிரதானமான உபதேசங்களில் இதுவும் மிகவும் பிரதானமானது. அதை எடுத்து போடுகிற தகுதி ஒருத்தனுக்கும் கிடையாது இந்த பூமியில். அதை எடுத்து போடு, ஏன்னா அதில் தான் மகிமையே இருக்குது. கிறிஸ்துவனுடைய அவர் பாராட்டுகிற, அவர் நாவினாலே புகழ்கிற அந்த அந்திப்பாச அவர் நாவினால புகழ்ந்தார். எனக்கு உண்மையுள்ள சாட்சின்னு அந்திப்பான்கிற பேரை சொன்னார். அப்படிப்பட்டதான மகிமையை அவர் அதாவது மகிமையில் பரலோகத்தில் அவர் தன் நாவினால் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு ஆன பெரிய மகத்துவத்தை, மகிமையான காரியம் இந்த அவருக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிற விஷயத்தில் தான் அடங்கியிருக்கு. அதை தான் இந்த புஸ்தகம் சொல்லுகிறது. அவ்விதமாக ஒப்பு கொடுத்து தங்களை ஒப்பு கொடுக்குறவங்க அவருடைய மனவாட்டியாக ஆளுகை செய்கிறவர்களாக மாறுறாங்க. வசனம் அழகாக சொல்லுது, நாம் அவரை மறுதளிச்சா அவர் நம்மளை மறுதளிப்பார். இப்படி தான் வசனம் சொல்லுது. அதாவது இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தோடு நான் வந்து முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:11 வசனம். நாம் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். இந்த வசனம், இந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆவியானவர் சொல்கிறார். உண்மை உள்ளது என்னன்னா, நாம் அவரோடு கூட மரித்தோம் ஆனால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். பிழைத்தும் இருப்போம்னா ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பேரை அவர் எழுதுவார். நம்ம என்றென்றைக்கும் நித்திய ஜீவ காலமாய் பிழைக்கும்படிக்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்மளுடைய பேர் எழுதப்படும். எப்போ நாம் அவரோடு கூட மரித்தோமானால், நாம் அவரை மறுதளித்தால், எப்படின்னா அதாவது கிறிஸ்தவத்தினுடைய தகுதியை மறுதளிச்சா, கிறிஸ்தவனத்தினுடைய தகுதியே அதாவது சாகிறது தான். விதை கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகிறது தான். அதான் கிறிஸ்தவத்துடைய தகுதியே. அதுதான் அவர் வந்து மேலாய் மகிமையாக எண்ணுகிறார். இதுதான் வேதத்துலேயும் அநேக இடத்துல பார்க்கலாம். அநேகரை அவர் நேசித்தவங்களை எல்லாம் அவர் யாரெல்லாம் நேசித்தாரோ, பவுலை, ஸ்தேவானை, அந்திப்பாவை, யோவானை, பேதுருவை, இவங்களை எல்லாரையும் அவர் யாரெல்லாம் அவர் நேசித்தாரோ அவங்களை எல்லாரையும் அவரை போலவே மரிக்கும்படிக்கு தான் கொண்டு போனார். அதுதான் அவங்களுக்கு மகிமையை சேர்க்கும், மகிமையை உண்டாக்கும் என்று அறிஞ்சதுனால அவருடைய சித்தமாக இருந்தது. இதுதான் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு சபைக்கு சொல்லுகிற பிரதானமான காரியமாக இருக்குது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் பார்ப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அதில் எல்லாமே வரும். ஜீவ விருட்சம் வருது,
வெண்மையான குறிக்கல், ஜீவ புஸ்தகம் வருது. சர்தைக்கு சொல்லும்போது, சர்தையை குறித்து சொல்லும்போது அதில் ஜீவ புஸ்தகத்தை சொல்கிறாரு. லவோதோக்கியாவை பற்றி சொல்லும்போது அவர் என்னுடைய சிங்காசனத்தையே தருவேன்னு சொல்கிறாரு. எபேசு பற்றி சொல்லும்போது பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன்று சொல்கிறாரு. பரலோகத்துக்குள்ள அனைத்து காரியங்களும் ஜெயம் கொள்ளும்போது மட்டும்தான், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றும் பொழுதுதான், காதுள்ளவன் கேட்க கடவன், அதை கை கொள்ளுகிறவனுக்கு தான், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்குதே தவிர, மற்றபடி குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிற இந்த காலத்து சந்ததிக்கு செழிப்பின் உபதேசத்தில் ஊறி போய் அதை நாடி தேடி விரும்புகிறவர்கள் ஒரு நாளும் அடைய முடியாது. அவர் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் தான் சொல்கிறாரு. அப்படின்னா நீ என் மனவாட்டியே ஆகிறதுக்கு தகுதியே இல்லை, உன்னை நான் சகிக்கவே முடியல, என்னால் அவ்வளோ கேவலமாக இருக்கிற என்று தான் சொல்லுவார். இதுதான் இன்றைய நாளில் ஆவிக்குரிய சத்தியமாக இருக்கிறது, ஆவியானவர் பேசுகிற சத்தியமாக இருக்கிறது. இவைகளை கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவான். மேலான ஸ்தானத்தை, பரலோகத்துக்குள்ளான எல்லா காரியங்களையும் சுதந்திரித்து கொள்ளுகிற மேலான ஒரு பாக்கியவானா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.